ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோ போட முடியலனால பல பிரச்சனை பல காரணங்கள் அதனால நான் வீடியோ போடல. கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ வாங்க. வீட்டிலேருந்து இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹவாலி. இப்போ நம்ம ரூம்லேருந்து நாங்கள் இப்போ ட்ரைனிங் போட்டுட்ருக்காங்க நமக்கு, சும்மா ட்ரைனிங் சம்மந்தமாக ஷாப் சம்மந்தமாக. அதனால் அதுக்கு ட்ரைனிங் போயிட்டுருக்கோம். இதுதான் மெயின் ரோடு. அப்படியே இந்த ரோட்டுக்கு வந்து நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணணும். ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணுவோம். இப்போ வீட்டில் நம்ம அந்த அவ்வளோ காஸ்ட்லியான காரை பார்க்கவே இல்லைன்னு வச்சுங்களேன். இந்த கார் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிலையும் டாப் அண்டாக மேக் பண்ணுற கார் எல்லாமே இந்த ஊரில் தான் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் நமக்கு இருக்குது. பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. அது மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் பேசுகிற ஆள் நிறையா பேர் பார்க்கலாம். அதுக்கும் நிறையா ஆப்ஷன்லாம் இங்கே இருக்குது. ஏன்னா எங்கேயாச்சும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்க்குற இடத்துலலாம் ஒரு ஆள் தமிழ் ஆள் இருக்கும். ஒரு கடைனா ஒரு இடத்துல ஒரு ஆளாச்சும் இருந்துடுறாங்க. அதுமாதிரி கேரளாவில் தமிழ் பேசுகிறாங்க, ஆந்திராவில் தமிழ் பேசுகிறாங்க. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுமாதிரி இங்கிலீஷ் எல்லாருக்குமே ஓரளவு தெரியுது, அதனால் பிரச்சனை இல்லை. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். பக்கத்தில் தெரிஞ்சு பாருங்கள், அதான் மால். இந்த மால்குள்ளே போகணும் நம்ம. இவ்வளோ கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் தான் வந்து லோடெலாம் இறக்குறாங்க. இந்த சைடு மாலுக்கு உள்ளே போகிற லோடெல்லாம். அதே நம்ம இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணும். நம்ம நேராக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறோம். டன் 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 M1 M2 ஃபஸ்ட் ஃப்ளோர். அப்படியே நம்ம இப்போ உள்ளே போனோம்னா இது கடைங்கெல்லாம் இதுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது அதோட பேக் சைடு. நம்ம ட்ரைனிங்க்கு போகிறனால நம்ம பேக் சைடு வழியாக போகணும். ஃப்ரண்ட் சைடு க்ளோசிங்கில் இருக்கும். ஃபுல்லாக சேஃப்டிக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கிரில் கேட் போட்டு அவங்களோட ஜாமானை வச்சுக்க கொடுத்துருக்காங்க. இந்த கேட்லாம் அப்படியே நம்ம இப்போ உள்ளே போனோம்னா எல்லா ப்ரொசீஜரும் சேமாக நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே சேஃப் அண்ட் செக்யூராக ரெடி பண்ணியிருக்காங்க எல்லாம். இது அண்டர் கிரவுண்டு. இது அண்டர் கிரவுண்டு இந்த கடைக்கான மாலுக்கான அண்டர் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபுட் டெலிவரி தான் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க ஒர்க்கும் அது மாதிரி தான். நம்ம ஆனால் காரில் போய் ஃபுட் டெலிவரி பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் பைக்கில் ஃபுட் டெலிவரி. இந்த பாருங்கள் ஃபாரின் பஸ்ஸு. இந்த பஸ்லாம் நம்ம ஊரில் வந்துடுச்சு, சென்னையில் இருக்குது.
கிராமத்துலாம் நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. எல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பு, நம்ம ஊரில் இருக்க மாதிரி எல்லாமே மெடிக்கல் ஷாப்பு சேமாக தான் இருக்குது. சேலரினா இங்கே வரவங்களுக்கு மினிமம் 100 ஸ்டார்ட் ஆகுதுங்க. வீட்டு டிரைவர்லாம் 90, 100 நம்ம ஊர் காசுக்கு ஒரு 28,000 அந்த சம்திங் வரும். அதுவே ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு 120, 140. சாப்பாட்டுக்குன்னு தனியாக 20 கேடிங்கிறது ஒரு 5,000 வச்சுக்கலாம். சாப்பாட்டுக்குன்னு தனியாக ஒரு 5,000 கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். வீட்டு டிரைவராக போயிட்டோம்னா சாப்பாடு சில வீட்டில் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. 100 கேடி 90 கேடி 100 கேடி சம்பளம் கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அரபி தெரியும் அப்படின்னா அதுக்கான சேலரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஏன்னா நீங்கள் அரபி தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே, உங்கள்கிட்ட பேச கொள்ள அவங்களுக்கு ஈஸியாக இருக்கனால உங்களுக்கு சேலரி கண்டிப்பாக கூட தான் கொடுப்பாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இங்கேயே நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால நமக்கு சேலரி கம்மி. அதுவே அடுத்தடுத்து நமக்கு போகும்போது சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட்டு ஃபாரின் லைஃப் வந்து சும்மா சிறிது காலங்கள் தாங்க இருக்கணும். வாழ்க்கை போட்டு நம்ம வருமானம் வரும் கண்டிப்பாக. இங்கே வந்தால் நம்ம ஃபேமிலியெல்லாம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக, அது உண்மை தான். ஆனால் நம்ம லைஃப்பை நம்ம வாழ முடியாமல் போயிடுமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது எப்பயுமே நமக்கு. ஏன்னா இது நிரந்தரம் கிடையாது இல்லை. நம்ம ஊரில் வாழ்கிறதுக்கும் சாதிக்கணும்னு நினைக்கிற ஆள்லாம் இங்கே வந்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது. வீடு கட்டலாம், குடும்பம் சந்தோஷமாக இருக்குமே தவிர நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுங்க. அது கண்டிப்பாக உண்மை, அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது எல்லாம் அது மாதிரி வந்துடுவாங்க தான், வேறு வழி கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் பொருளாதாரம் அந்த அளவுக்கு நம்மளை போட்டு கஷ்டப்படுத்தி பார்க்குது, வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ள பொருளாதார நிலைமை வந்து எந்த தொழில் பண்ணாலும் பல பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அதில் சக்ஸஸ் ஆனவங்க பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கும்போது நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவும் வரும். பாசிட்டிவாக நடந்து போயிட்டு இருக்க வரையும் அது தெரியாது. நெகட்டிவ் என்றைக்கு அவனுக்கு ஓவராக வருதோ அன்றைக்கி அதை ரியலைஸ் பண்ணுவான். ஓகே, இங்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, முடியலையேனால எனக்கே அப்படி நடக்குதுன்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அது வரையும் கஷ்டப்படாதவன் அட்வைஸ் பண்ணுவான். நான் கஷ்டப்பட்டு வந்தேன் போனேன்னா அவன் சூழ்நிலை அவன் நேரங்களாம் அவனுக்கு அமைஞ்சிருக்கும், நல்ல விதமாக போயிருக்கும். எல்லாருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சால் மட்டும்தான் மாறும். எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணால் நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம நேர காலம், நம்ம பண்ணுற முறை, நமக்குன்னு வந்து சேர்கிற ஆட்கள், நம்மளை சுற்றி உள்ள ஆட்கள், இவங்க எல்லாரையும் சார்ந்து தான் அந்த தொழில் நல்ல விதமாக நடக்குமா நடக்காதாங்கிறது நிஜமானு தெரியும். ஏன்னா எல்லோரும் ஈஸியாக சொல்கிறாங்க, நீ பண்ணது தப்பு, நீ ஒழுங்காக நீ மெயின்டைன் பண்ணலை, அதனால தான் இப்படி ஆகிட்டு அப்படி ஆகிட்டு. அதெல்லாம் கரெக்டு தான். எவனும் இந்த உலகத்தில் கடவுள் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம படிப்படியாக தான் கற்றுக்கணும். ஒவ்வொரு அடிப்படணும். அந்த அடியில் மீள முடியுங்கிறவன் திருப்பி இந்த தொழிலே பண்ணி அப்படி வச்சு தப்பிச்சு மேலே வந்துடுவான். அதில் வந்து டோட்டலாக லாக் ஆனவனால அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அதுக்கான சோர்ஸ் இருக்காது, உதவி பண்ண ஆள் இருக்காது. அவன் லைஃப் இதில் ஸ்பாயில் ஆகிடும். அதை நம்பி அவன் இருந்தாலும் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போகும், அவன் லைஃப் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஏன்னா ஃபேமிலி கஷ்டப்படும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அவன் யாரை பற்றி யோசிக்காமல் அவனுக்காக அவன் செய்யலாம் எல்லாமே. அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவன் எதையுமே செய்யணுங்கிற எண்ணம் போயிடும். ஏன்னா உண்மை தான். ஏன்னா நாளாக அனுபவிச்சது அந்த மாதிரி தான். நிறையா செஞ்சேன், நிறையா பண்ணேன். அது நமக்கு சக்ஸஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. இந்த கொரோனா டைமில் நமக்கு டோட்டலாக லாக் ஆனிச்சு. ட்ராவல்ஸ் எதுவும் ரன் ஆகலை, நம்மளால் எதையும் மெயின்டைன் பண்ண முடியல. நமக்கு இருந்த இஎம்ஐலாம் அதிகம், நான் பண்ண செலவுகளும் அதிகம். அது நான் நல்ல வருமானம் இருந்துச்சு அப்போ பண்ண எனக்கு தெரியல. வருமானம் குறைஞ்ச பிறகு என்னால் அது இல்லாமல் வாழ முடியல. அதனால் நான் அந்த டோட்டலாக அதை பிரேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். ஃபாரின் போயிட்டு வந்துடுவோம், சரி வாழ்க்கையில் ஒரு ரவுண்ட் வச்சு ஃபாரின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அந்த வாழ்க்கையும் பார்த்து அனுபவிச்சுட்டு வருவோன்ட்டு நான் வந்துட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே நம்ம பேசிக்கிட்டே வந்துட்டோம். நம்ம கடைக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடணும். நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பண்ணுறதுன்னு ஐடியா பண்ணுவோம். ஐடியா பண்ணிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எல்லாம் காஸ்ட்லி காரம் எவ்வளோ டஸ்ட்டாக நிற்கிது பண்ணு. எல்லாம் 4 கோடி 5 கோடி வாங்கி கேட்டால் இங்கெல்லாம் அவ்வளோ சீப்பாக நிற்கிது. இது புதுசுல நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம அப்பார்ட்மெண்ட் உள்ளே போயிட்டு எல்லாம் எம்டியாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கிங்காக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் யூஸ் பண்ணலை, எம்டியாக தான் இருக்குது டோட்டலாக. நான் யூஸ் பண்ண விட்டால் அந்த இடமே வீணாக போயிடும். அதனால் யாரையும் அதிகமாக யூஸ் பண்ண விடலை. ஃபஸ்ட் டைம்லாம் வந்தால் ஒன்றுமே புரியாதுங்க. இங்கே எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வரப்போ என்னடா அது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நமக்கு போக போக ஈஸியாக இருக்குது. எல்லாம் ஒரு நார்மலாக ஆகிடுச்சு. டே உள்ளே வந்துட்டு நம்ம போக வேண்டியது 7th floor. க்ளோஸ் ஆகிடுச்சு, டோரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டே 7th floor போயிட்டு நான் என் ரூமை காட்டுறேன். ரூமை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வீடு உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடு வந்து நான் சொன்னேன் ஹவாலி இல்லை, இது வந்து ஹவாலி, அது கைரான் உள்ள ரூம் வந்து நல்ல பெரிய ரூமு. அது ஏன்னா அவுட் சைடு, நாட் சிட்டி, அதனால பிரச்சனை இல்லை. அவுட் சைடில் பெரிய வீடாக கொடுத்துருந்தாங்க. இது வந்து சிட்டி, அதனால்
இங்கே வந்து இந்த மாதிரி 7th ஃப்ளோரில் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி சின்ன ரூம்ஸ் தான் இங்கெல்லாம் கிடைக்கும், வேறு வழி இல்லை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே உள்ளே வந்தால் இதுதான் நம்ம ரூம், இதுதான் நம்ம பெட்டு. என்னடா அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படியே மணி ஆகிட்டுன்னு கிளம்பி போயிட்டேன். நீட்னஸாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம தூங்க வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், நடந்து வந்தனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து சமைக்க ஆரம்பிக்கணும். இன்றைக்கி என்ன சமைக்கிறேங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, வந்தாச்சு. நான் இன்றைக்கி என்ன சமைக்க போனோங்கிறத பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். பார்ப்போம் பேச்சுலர் சமைக்க எப்படி இருக்குன்ட்டு. நீங்களும் பாருங்கள், அது இங்கே உள்ள கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஐடியா பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. டுடே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு, எக்கு ஃப்ரை, ரைஸு,